இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங் என்னோட டே 4:30க்குலாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸில் ஒரு சிம்பிளான ஒரு மென்யூ தான். இன்னைக்கு டியூஸ்டே எப்போ போல் வந்து சாம்பார் பருப்புலாம் இல்லாமல் இன்னைக்கு வெஜ் புலாவ் தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா நாளைக்கு அமாவாசை, நாளைக்கு நம்ம வந்து சாம்பார் கண்டிப்பாக வைக்கணும் பூஜை பண்ணுறதுக்காக. அதனால் இன்னைக்கு வெஜ் புலாவ் செஞ்சிடலான்னு சொல்லி எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறேன். கூட அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி தான் நல்லா இருக்கும். ஆனால் தயிர் பச்சடி நான் வைக்கல. ஏன்னா ரொம்ப மழையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு கோல்டாக இருக்குது. அதனால சைட் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புலாவுக்கு ஒயிட் சன்னா நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதுதான் தாலி போட்டு கொடுக்க போகிறேன். சரி, இப்போ புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் புலாவ் தான். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். குக்கரில் ஆயிலை சேர்த்துக்கிட்டு அது கூட பட்டை, கிராமம், ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதத்தில் இருக்கும் போதே ஆனியன் கூடயே நம்ம வந்து கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடயே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, மீன் மேக்கர் இது 4மே நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சாதத்து கூட வெஜிடபிள்ஸ் நிறையா இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கூடயே வந்து 2 தக்காளி, 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்ட தேவையான அளவு சால்ட்டு. இந்த வெஜ் புலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்கணும். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். கூடயே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2/2 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணியை சேர்த்துக்கிட்டு தண்ணி கொதி வந்தோடனே பாஸ்மதி ரைஸும் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் சாறை நம்ம சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுடலாம். 2 விசில் வந்த அப்புறம் கேஸை வந்து 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். வெஜ் புலாவ் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம ஒயிட் சன்னாவை தாளிப்பு போட்டுடலாம். பேனில் ஆயில் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுந்து, ஒரு வரமிளகா, அதுக்கப்புறம் ஆனியன், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து துருவன தேங்காய் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கடைசியாக ஒயிட் சன்னாவும் நம்ம சேர்த்துக்கிட்டு கூடயே கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சன்னாக்கும் தாளி போட்டு வச்சு பாஸ்மதி ரைஸுக்கு எப்பவுமே தண்ணி நம்ம கொஞ்சம் குறைவா நம்ம சேர்த்தோம்னா சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியா இருக்கும். 1/2 கிளாஸ் அரிசிக்கு நான் 2/2 கிளாஸ் தண்ணி தான் சேர்த்தேன். நல்லா உதிரி உதிரியா சூப்பரா இருக்கு. அதுவும் இல்லாம ரைஸ் கம்மி, வெஜிடபிள்ஸ் அதிகமா இருக்கும். நல்லா ஹெல்தியான ஒரு ஃபுட்டு தான். புலாவுக்கு சைட் டிஷ்ஷா வந்து சன்னா தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா விஷாலுக்கு கோல்டா இருக்கு. அப்புறம் ஸ்நாக்ஸ்ல பிஸ்கெட் தான். நாளைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ்ல பார்க்கலாம். பை பை.